ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் சந்திரனும் நந்தினியும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது ஹெல்னாவும் அவங்க அம்மாவும் இந்த இடத்துக்கு வர்றதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்த ஹெல்னா, நீ இங்கே தான் இருக்கியா, நல்லதா போச்சு, நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும், நான் நேற்று பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹெல்னா சொன்னோடனே நந்தினியும் சந்திரனும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. நான் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன், நீ தான் சந்திராவை தாக்குனேன்னு நினைச்சிட்டேன், ஆனால் நீ தான் சந்திராவோட உயிரை காப்பாத்திருக்க ஹெல்னா சொன்னோடனே சந்திரன் நந்தினியை பார்க்கறாரு. என்னோட கணவனோட உயிரை நீ காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு தெரியாது, என்னைய பொறுத்த வரைக்கும் சந்திராவோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். சந்திராவுக்காக நீ நிறைய செஞ்சிருக்க, அதே மாதிரி நானும் சந்திராவுக்காக நிறைய செய்யணும். இது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் நீ சந்திராவுக்கு கவனிச்சில்ல, களைப்பாயிருப்ப, நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. நீ சந்திராவுக்கு அதிகமான பணிவிடை செஞ்சிருக்க, என்னோட கணவரை கவனிச்சுக்கிறதுக்காக எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு நான் நந்தினிட்ட கேட்கறாங்க. கேட்ட நந்தினி சரின்னு தலையாட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. நீ அந்த அறையை விட்டு போயிட்டு இருக்கிற நேரத்துல சந்திரா நந்தினியை பார்த்துட்டு இருக்காரு. உன் காயத்துக்கு நான் மருந்து போடுறேன்னு ஹெல்னா சொன்னோடனே சந்திரன் சந்தோஷமா பாக்குறாரு. என்னோட காயத்துக்கு இந்த மருந்தை அடிக்கடி போடணும்னு மருத்துவர் சொல்லியிருக்காருன்னு ஹெல்னா சொன்னோடனே நந்தினி திரும்பி பாக்குறாங்க. இந்த விஷயத்த நம்ம தானே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. நந்தினி போன உடனே ஹெல்னா அம்மா வந்து, இந்த புத்தகம் நந்தினியோட தானே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா படிக்காம போயிடுச்சு அப்படின்னு ஹெல்னாமா சொன்னோடனே யார் மேலேயோ வச்சிருந்த அன்புனால அவளோட கல்வியை பாதியிலே விட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட ஹெல்னா அம்மா, ஆமா அவளுக்கு நிச்சயமானவதான், ஆனாலும் இப்பையும் மலைக்கேதுவை மறக்க முடியாம நந்தினி அவனை நினைச்சிட்டு இருக்கா சந்திரன்ட்ட சொன்னோடனே சந்திரன் அதை கேட்டுட்டு பொசசிவாயி கோவப்படுறாரு. அதனால எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அவளோட தந்தையை என்ன பழிவாங்கணுங்கிறதுக்காகத்தான் அவளை திருமணம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும், அதே மாதிரிதான் அவளும் தன்னோட தந்தைக்காகவும் தன்னோட சகோதரர்களுக்காகவும் உன்னை பழிவாங்கணுங்கிறதுக்காக தானே உன்னை திருமணம் செஞ்சிருக்கா அப்படின்னு நான் சொன்னோன்னே சந்திரன் யோசிக்கிறாரு. சந்திரன் யோசிச்சுட்டு இருக்கிற போதே ஒன்னுட்ட நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும் அப்படின்னு ஹெல்னா கேட்கறாங்க. அரண்மனையில புதிய அறையெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, நீ எதுவும் யோசிக்கலனா சில பேருக்கெல்லாம் மலைக்கு எதுக்கு ஞாபகம் வருது. அடுத்த காட்சியில ஹெல்னா சொல்றதை காட்டுறாங்க. அதுல ஹெல்னா சந்திராவோட உன்னைய ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது, பொறுத்த வரைக்கும் சந்திராவுக்கு நம்ம மனைவியானது சந்தோஷமான விஷயம் அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. அடுத்த காட்சியில அந்த தண்ணியில தெரிகிற மலைக்கேதுவோட பிம்பம் மலைக்கேதுவை பார்த்து, என்னாச்சு மலைக்கேது, அதிர்ச்சியா இருக்கா, ஆனா இதுதான் உண்மை, சந்திரா மரத்தோட சக்கரவர்த்தியா ஆயிட்டான், ஆனா நீ அவனோட சாதாரண சேவகன், கனவு உலகத்துல இருந்து நீ வெளிவா, என்னைக்குமே மரத்தோட சக்கரவர்த்தி ஆக முடியாது, இந்த மாதிரி அந்த நந்தினியும் உனக்கு என்னைக்கும் சொந்தமாக மாட்டா அப்படின்னு மலைக்கேதோட பிம்பம் மலைக்கேதுவை பார்த்து சொன்ன உடனே எல்லாம் கேட்ட மலைக்கேது வழக்கம் போல கோவப்பட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிம்பம் தெரிஞ்ச அந்த தண்ணி பானையையும் பக்கத்துல இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.